الحمد لله. الحمد لله الواحد القهار. الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يمحق الله الربا ويربي الصدقات والله لا يحب كل كفار أثيم. وقال نبينا صلى الله عليه وسلم مثل الغني ظلم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, கடன் இல்லாத வாழ்க்கை கண்ணியமான வாழ்க்கை என்கின்ற அடிப்படையில நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். வாழ்க்கையில் முடிந்தவரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடன் வாங்காமல் இருப்பது மிகச் சிறந்த ஒன்று. மிக கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கு காரணமான ஒன்றாக அது இருக்கும். அப்படி கடன் வாங்கியே ஆக வேண்டிய ஒரு சூழல், ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது என்கின்ற பொழுது, மார்க்கம் காட்டித்தந்த அழகிய வழிமுறைகளை பின்பற்றுகின்ற பொழுது கடன் சுமைகள் இலகுவாக நீங்கிவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவதாக நம்முடைய நியத், எண்ணத்தை சரி செய்வது, எண்ணத்தை உறுதியாக வைப்பது. நாம் ஒரு இடத்துல கடன் வாங்க செல்லுகின்ற பொழுது, கடனை வாங்குகின்ற பொழுது மனசுல ஆழமாக இந்த கடனை நான் திருப்பி செலுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கடனை வாங்க வேண்டும். திருப்பி செலுத்த வேண்டும் என்கின்ற உறுதி மனதிலே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. கடன் வாங்குகின்ற பொழுது இந்த எண்ணம் மனசுல இருக்கணும். இதை நான் திருப்பி செலுத்த வேண்டும், இதை நான் கண்டிப்பாக உறுதியாக திருப்பி செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் அகத அம்வால் அன்னாசி யுரீது அதாவுஹா. ஒருவர் பிற இடத்திலே கடன் வாங்குகிறார், அதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்துல வாங்குகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, யுரீது அதாவுஹா, அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சு நாடி எண்ணி உறுதி செய்து வாங்குகிறார். அப்படி வாங்குகின்ற பொழுது அத்தல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அந்த கடனை அவர் சார்பாக நிறைவேற்றுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, கடன் வாங்குகின்ற பொழுது இந்த எண்ணமே இருக்குமே, ஆனால் அந்த கடனை நிறைவேற்றுகின்ற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்குவான். மிக இலகுவா அந்த கடன் நிறைவேறும். இதற்கு மாற்றமாக வமன் அகத இத்லாஃபஹா, அந்த வாங்கிய கடனை வீணடிக்க வேண்டும், திரும்பவும் கொடுக்க கூடாது. பல பேருடைய எண்ணம் இப்படித்தான் இருக்கும். கடன் வாங்குகின்ற பொழுது பார்த்துக்கலாம், அவருக்கு என்ன வசதியா இல்ல, அவர் இத பெருசா நினைக்க மாட்டாரு, அவர் இத கண்டுக்க மாட்டாரு, அவருக்கு இந்த காசு பெருசு இல்ல,
கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி ஒரு எண்ணத்தோடு காந்தி கணக்கு அதுல சேர்த்துருவோம் அப்படின்லாம் வழக்குகள்ல வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா, அது மாதிரியான சிந்தனைகள்ல ஒருவர் கடன் வாங்குவாரேயானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அத்லஃபஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை அழிச்சிருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, கடன் கொடுத்தவர்கள் சிறப்பாக இருப்பார்கள். நம்ம கண்கூடா பார்த்திருப்போம். கடன் வாங்கி 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 அழிந்து போனவர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தர்கிட்ட கடனை வாங்குறது முடிஞ்ச வரைக்கும் அவரிடமிருந்து தள்ளி போய் விடுவது, கொடுக்கின்ற எண்ணமே இல்லாமல் இருப்பது மிக கேவலமான விஷயம், மிக தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம், அழிவுக்கு காரணமான விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரொம்ப அசால்ட்டாகவும் ரொம்ப சாதாரணமாகவும் இதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். சாதாரணமாக நடைமுறையில இருக்கக்கூடிய ஒன்று. இதற்கென்றே சில பேர் இருக்கிறாங்க, கடன் வாங்குவதற்கென்றே சில பேர் ரொம்ப சாதாரணமா கொடுக்கின்ற நியத்தும் இருக்காது, எண்ணமும் இருக்காது. பார்த்துக்கலாம், சரி செஞ்சுக்கலாம், சமாளிச்சுக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்லஃபஹுல்லாஹ், அப்படி ஒரு எண்ணத்துல ஒருவர் கடன் வாங்குவாரே ஆனால் அல்லாஹு தஆலா அவரை அழித்து விடுவான் அப்படின்னு ஸல்லல்லாஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, உஹது போர்ல ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தகப்பனார் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாகிறார்கள். அவர்கள் நிறைய கடன் வாங்கி இருந்தார்கள். இப்ப ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அந்த கடன் எல்லாம் அடைக்கணும்னு பெரிய எண்ணம், எப்படியாவது அடைச்சணுங்கிற உறுதியும் இடத்துல இருந்தது. தகப்பனார் வாங்கி விட்டார்கள், கடன் வாங்கிட்டாங்க, ஆனா இப்போதைக்கு வசதி இல்லை, ஆனா அடைச்சிடணும். அந்த உறுதியும் அந்த எண்ணமும் ஒரு இடத்திலே வலுவாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முறையிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய தோட்டத்திற்கு வரவழைத்தார்கள். ஒரு சிறிய பேரித்த மர தோட்டம் அது. நபிகளார் வந்தார்கள், தோட்டத்திலே துஆ செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா தோட்டத்திலே பரக்கத் செய்தான். அதிகமான பேரித்தம் பழங்கள் விளைந்தன. அந்த பேரித்தம் பழங்களின் மூலமாகவே தன்னுடைய தகப்பனாருடைய எல்லா கடன்களையும் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடைத்து முடித்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, மனசுல ஆழமான எண்ணமும் உறுதியும் இருக்குமேயானால், கடனை அடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்குமேயானால், நியத் சரியாக இருக்குமேயானால், அல்லாஹு தஆலா கடனை அடைக்கின்ற விஷயத்தில பல ஆச்சரியங்களை நிகழ்த்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இணையத்திற்குரியவர்களே, ஆக முதல் விஷயம், கடன் வாங்குகின்ற பொழுது கடன் சுமையிலிருந்து தப்பிப்பதற்கு முதல் விஷயம் மனசுல ஆழமான ஒரு எண்ணம் இருக்கணும். இதை நான் கடனுக்காக வாங்குகிறேன், இதை நான் திரும்ப செலுத்தி விடுவேன் அப்படிங்கிற அந்த எண்ணம். இரண்டாவது கனாஅத், தேவைக்காக செலவு செய்வது, தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது. தற்காலத்துல கன்சூமர் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க, நுகர்வு கலாச்சாரம். நுகர்வு கலாச்சாரம்னா என்ன? கன்சூமர் கல்ச்சர், நுகர்வு கலாச்சாரம். ஒரு பொருளை தேவைக்காக வாங்காமல் சமூக அந்தஸ்திற்காக, அடையாளத்திற்காக, மகிழ்ச்சிக்காக, மன திருப்திக்காக ஒரு பொருளை வாங்குவது கன்சூமர் கல்ச்சர், நுகர்வு கலாச்சாரம். ஒரு பொருளை வாங்குறதுக்குத்தான் நுகர்வுன்னு சொல்லுவாங்க. எதற்காக நுகர்கிறோம்? ஒரு பொருளை எதற்காக வாங்குகிறோம்? தேவைக்காக வாங்குகிறோமா அல்லது தேவையில்லாமல் வாங்குகிறோமா என்பதுதான் கேள்வி. இன்றைய காலகட்டம் என்பது எப்படியான ஒரு சிந்தனையை ஒட்டுமொத்த உலகமும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் பதிய வைத்து விட்டது என்றால், நீங்கள் இந்த பொருளை வாங்கினாத்தான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு மாயையை, ஒரு தவறான எண்ணத்தை பெரும்பாலும் விளம்பரங்கள் மனசுல புகுத்திருச்சு. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா, நீங்கள் திருப்தியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கழிக்க வேண்டுமா, இந்த பொருளை வாங்குங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, தேவைக்காக வாங்குங்கள் இல்ல,
சந்தோஷத்திற்காக வாங்குங்கள், மகிழ்ச்சிக்காக வாங்குங்கள். இன்றைய நுகர்வு கலாச்சாரம் என்பது அத்துணை பொருளாதார மேதைகளும் தவிர்க்கப்பட வேண்டிய கலாச்சாரம் சொல்றான். இந்த நுகர்வு கலாச்சாரத்திற்குள்ள நம்மை தள்ளிவிட்டார்கள். அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற பேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர் எல்லாத்திலும் விளம்பரம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல தான் விளம்பரம் இல்லாம இருந்துச்சு. நம்ம என்ன ஸ்டேட்டஸ் போறோமோ அது மட்டும் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் விளம்பரம் வருது. கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தனையும் நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்க வைப்பதன் மீது நம்மை தள்ளி கொண்டிருக்கிறது. தேவையில்லாத பொருளை காசு கொடுத்து வாங்க முடியாது, கடன் வாங்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, எது தேவையோ அதை மட்டும் வாங்கி கொண்டால் கடனுடைய தொல்லையிலிருந்து நிம்மதியாக இருக்கலாம். எது நமக்கு அலங்காரமாகவும் நம்முடைய அடையாளமாகவும் நாம் நினைத்து வாங்குகிறோமோ அதன் மூலமாக கடனில் விழுந்து பெரும் சிரமத்திற்கு மாட்டிக்கொள்ளும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவுடைய மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய வியாபாரி. ஒரு சமயம் நோன்பு திறப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் பலதரப்பட்ட வகை வகையான உணவுகள் இருக்கிறது. பார்த்துட்டு அழுதுட்டாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்னை விட மிகச்சிறந்த சஹாபி. அவர் ஷஹீதான பொழுது அவரை போர்த்துவதற்கு கஃன் துணி முழுமையாக கிடைக்கல. காலை போத்துனா தலை தெரியுது, தலைய போத்துனா கால் தெரியுது. இதோ அல்லாஹு தஆலா நமக்கு இவ்வளவு விஷயங்களை கொடுத்திருக்கிறான், பயமாக இருக்கிறது. எல்லா நன்மைகளையும் நாம் உலகத்திலேயே அனுபவிச்சிருவோமோன்னு பயமா இருக்கு. ஆகிரத்தில் எதுவும் கிடைச்சிடாம போயிருமோன்னு பயமாக இருக்கிறது என்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சமயம் கையில ஒரு கறி துண்டை வாங்கிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்துட்டு என்னன்னு கேட்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், கறி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது, கறி வாங்கினேன்டாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், எது ஆசையாக இருந்தாலும் வாங்கி விடுவாயான்னு கேட்டான். எது ஆசையாக இருந்தாலும் உனக்கு ஆசை வந்தா வாங்கிடுவியா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது உனக்கு தெரியாதா? அதுகபுத்தும் தையிபாத்திக்கும் ஃபீ ஹயாத்திக்கும் துன்யா வஸ்தம்தஅதும் பிஹா. கியாமத் நாளையில அல்லாஹ் கேட்பானே, அதுகபுத்தும் தையிபாத்திக்கும் ஃபீ ஹயாத்திக்கும் துன்யா, உங்களுடைய உலகத்துல நீங்கள் விரும்புகின்ற எல்லாவற்றையும் அனுபவித்து தீர்த்து விட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல கியாமத்தை பற்றி சொல்லுகிறானே, அது உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்டான். உலகத்துல ஆசைப்படுறதெல்லாம் கிடைச்சு முடிச்சிட்டீங்க, அப்ப உங்களுக்கு சொர்க்கத்துல என்ன இருக்காது? மறுமையில நீங்க ஆசைப்பட்ட எதுவும் கிடைக்காதுன்னு இருக்கும். அது அல்லாஹ் குர்ஆன்ல உனக்கு சொல்வது உனக்கு தெரியாதா என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார். ஒரு தடவை சிரியாவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா செல்கிறார்கள். அபூ உபைதா அவர்கள் படை தளபதியாக இருந்தார்கள். ஒரு வீட்டுக்கு போனாங்க. அவருடைய வீட்டுல பார்த்தா ஒரு வாளு, ஒரு கேடயம், ஒரு விரிப்பு, இது மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. மற்றவர்களை போல நீங்கள் ஏன் சராசரியான வாழ்க்கை கூட வாழாமல் வெறும் 3 பொருள் மட்டும் இருக்கின்றான். சொன்னார்கள் அபூ உபைதா, இந்த உலகத்தை கடந்து மறுமைக்கு செல்வதற்கு இது எனக்கு போதுமானது என்றார்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா. கண்ணியத்திற்குரியவர்களே, கடன் இல்லாமல் வாழ்வதற்கு, கடன் சுமையில்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு எது தேவையோ அதை நுகர்வது, அதை வாங்குவது என்பது மிக முக்கியமானது. மூன்றாவது அல் கிதாபத், கடன் வாங்கினா அதை எழுதிடுறது. கடன் வாங்கினா அல்லது கடன் கொடுத்தா ரெண்டையுமே எழுதிடுறது, நோட் பண்றது மிக முக்கியமான ஒன்று. சூரத்துல் பக்ராவுல குர்ஆன்ல ஆகப்பெரிய ஆயத் ஒன்று இருக்கிறது. ஆகப்பெரிய ஆயத் 15 வரி குர்ஆனாக இருந்தா ஒரு பக்கம் உள்ள ஒரு ஆயத்து முழுசா இருக்கும். சூரத்துல் பக்ராவுடைய 282வது திருவசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் அப்படின்னு அந்த ஆயத்தை ஆரம்பிக்கும். அல்லாஹ் தஆலா அந்த முழு திருவசனத்திலும் சொல்லுகின்ற விஷயம் இதுதான், நீங்க கடன் வாங்கினா எழுதுங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, கடன் வாங்கினால் அதை எழுத வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமானதாக இருந்தால் ஒரு நீளமான திருவசனத்திலே அல்லாஹ் இந்த விஷயத்தை மட்டும் சொல்லுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபு, ஒரு குறிப்பிட்ட தவணைக்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் கடன் கொடுத்துக் கொள்வீர்களேயானால் ஃபக்துபு, அதை எழுதிக் கொள்ளுங்கள். கடன் படிவம்னே ஒண்ணு இருக்கு, அதை ஃபில் பண்ணி தான் கடன் கொடுக்கணும்.
இணையத்திற்குரியவர்கள் இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், அப்படி கடன் கொடுக்கின்ற பொழுது 2 சாட்சிகளை வச்சுக்கோங்க. ஆண் சாட்சியாக இருந்தால் 2, பெண் சாட்சியாக இருந்தால் 1 ஆண் 2 பெண், 3 பேரை வச்சு நீங்க எழுதுங்க. நீங்க கடன் கொடுங்க. சின்னது பெருசுலாம் நினைக்காதீங்க. சகீரனவு கபீரன், பெருசு சிறுசுலாம் நினைச்சு சடைவடைஞ்சிடாதீங்க. எவ்வளவு பணமாக இருந்தாலும் கொடுக்கும் போது எழுதுங்க. எழுதும் போது நியாயமா எழுதுங்க, நீதமா எழுதுங்க. எதை கொடுக்குறீங்களோ அதை எழுதுங்க. ஒரு சீரோ சேர்க்கிறது, கழிக்கிறது, இது செய்யாதீங்க. இந்த திருவசனம் முழுவதுமே அல்லாஹ் இதை பத்தி மட்டுமே பேசுறான். கண்ணியத்திற்குரியவர்களை, நாம என்ன நினைப்போம்னு சொன்னா, இந்த எழுதுறதுனால 2 பேருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை பால்பட்டு போயிருமோன்னு யோசிப்போம். என்ன, ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்கிறோம், இதை போய் எழுதணுங்கிறாரு, நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லையா? இந்த 1000 ரூபாய் எனக்கு தேவையில்லை, நல்லபடியா போங்க, அனுப்பிச்சு விட்டுருங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இது விளையாட்டல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எழுதுங்கிறான். உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல 2 பேருக்கு இந்த கடன் விஷயத்துல சர்ச்சை, பெரிய சண்டை. ஒருத்தர் கொடுத்தங்கிறாரு, ஒருத்தர் கொடுக்கலங்கிறாரு. நான் இந்த தேதியில திரும்ப தந்துருவேன்னு சொன்னாரு, இல்ல இவர் இந்த தேதியில தந்துருன்னு சொன்னாரு. இல்ல இவ்வளவு காசு கொடுத்தங்கிறாரு, இல்ல இவ்வளவு காசு கொடுக்கல. இந்த சண்டை பெரும் சர்ச்சை. உமர் ரலியல்லாஹு தஆலா சென்ற பொழுது உமர் ரலியல்லாஹு ஒரே வார்த்தை கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏன் மீறினீர்கள்? அல்லாஹ் எழுதுங்கன்னு சொன்னானா இல்லையா? கடன் கொடுக்கின்ற பொழுதும் வாங்குகின்ற பொழுதும் எழுதுங்கன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கான்ல, ஏன் மீறினீங்க? இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது பாருங்க, எவ்வளவு சண்டை வருது பாருங்க. எழுதுங்க. கடன் கொடுத்தாலும் கடன் வாங்கினாலும் எழுதுங்க. ஒரு கால் மரணம் வந்து விட்டால் நம்முடைய சந்ததிகள் அந்த எழுத்தின் மூலமாக கடனை செலுத்துவார்கள். ஒரு கால் நமக்கு நாம கொடுத்திருந்தோம், அதை நம்முடைய சந்ததிகள் வாங்குவார்கள். நம்முடைய பங்கு, நம்முடைய உரிமை. எழுதுனா எதுவுமே தெரியாது. அல்லாஹ் எழுத சொல்லுகிறான். அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்துல ஒரு வியாபாரி இன்னொருத்தட்ட கடன் வாங்கி இருக்கிறார். ஆனால் அந்த வியாபாரி மறுத்துட்டார், நான் இவர்கிட்ட கடனே வாங்கலன்ட்டார். ஆனா யார் கடன் கொடுத்தாரோ அவர் ஒரு சின்ன டைரி, ஒரு சின்ன ஒரு நோட் புக்ல அதை எழுதி வச்சிருந்தார். இப்ப இதை அடையாளமாக கொண்டு வந்து ஆதாரமாக காட்டிய பொழுது நீதிபதி அதை ஆதாரமாக எடுத்துக்கொண்டார். காரணம், அல்லாஹ் எழுதுங்கன்னு சொல்றான், நீங்க எழுதிருக்கீங்க, அதனுடைய தராதரத்தையும் பரிசோதித்து விட்டு அது எப்படிப்பட்ட அந்த டைரி, அது என்னென்ன இருக்கிறது, அது எவ்வளவு காலத்துக்கு உட்பட்டது, முன்னால் உள்ளதா பின்னால் உள்ளதா, இதையெல்லாம் முழுவதுமாக ஆய்வு செய்து விட்டு அவர் எழுதியிருக்கிறார். எனவே இந்த கடனை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இது விதித்திருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, மிக முக்கியமான ஒன்று, கடன் கொடுப்பதாக இருந்தாலும் கடன் வாங்குவதாக இருந்தாலும் எழுதணும். 2 சாட்சி வச்சுக்கணும். சாட்சி வச்சுக்கிறதுக்கும் வெக்கப்படுவோம், சங்கடமா இருக்கும். நம்மள அதனால 2 பேரை நிப்பாட்டி வச்சுட்டு காசு கொடுக்குறாங்களே அப்படின்னு யோசிப்பாங்க. இல்ல, அல்லாஹ் சொல்றான் சாட்சி வைங்கிறான். அதுல எந்த சங்கடமும் இல்ல, எந்த கவலையும் இல்ல, எந்த கஷ்டமும் இல்ல. அது நல்லதுக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, அது கண்ணிய குறைவு அல்ல அப்படிங்கிறத நாம அல்லாஹ் எழுத சொல்றான், எழுதுறோம். கண்டிப்பா அது நடவு. கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவதாக எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு கடனை பெறும்போதும் வாங்குகின்ற பொழுதும் மனசுல ஆழமா கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். 2வது, தேவையற்ற நுகர்வுகளை தவிர்க்க வேண்டும். 3வது, அல் கிதாபத், என்ன கடனாக இருந்தாலும் அவைகளை எழுத வேண்டும். 4வது, ஊலவியத், பணம் நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னா முதல் முக்கியத்துவம் கடன் நிறைவேறத்துக்கு கொடுக்கணும். ஒரு வியாபாரம் செய்யறோம், வியாபாரத்துக்காக கடன் வாங்குறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ரொம்ப அதிகமான தவறுகள் நடக்கின்ற இடம் அதுதான். ஒரு வியாபாரம் செய்யணும்னு ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்குறோம், வியாபாரம் செஞ்சுட்டோம், லாபம் கிடைச்சிருச்சு. ஒரு 15,000 ரூபாய், ஒரு 20,000 ரூபாய் டபுளா அப்படியே லாபம் கிடைச்சிருச்சு. என்ன செய்யணும்? ஒரு தரமான மனிதர், ஒரு தரமான வியாபாரி, ஒரு தரமான முஃமின், ஒரு தரமான முஸ்லிம் என்ன செய்யணும்? அந்த 10,000 ரூபாய் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துடணும். அதுதானே முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது. மிச்சம் இருக்கிற 10,000 ரூபாய் நீங்க சில குடும்ப செலவுக்கு வச்சுக்கீங்க, அடுத்த வியாபாரத்துக்கு வச்சுக்கீங்க, அது 2ஆம் பட்சம், அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அது இந்த 10,000 ரூபாங்கிறது இது கடன் கொடுக்க வேண்டிய, முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒன்று. ஆனா செய்யறது இல்ல. 20,000 ரூபாய் கிடைச்சிருச்சா என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த 20,000 ரூபாய் கொண்டு போய் மீண்டும் வியாபாரத்துல போட்டா 40,000 ரூபாய் ஆயிருமே அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர, இந்த 10,000 ரூபாய் கடனாக இருக்கிறதே அப்படிங்கிறத யோசிக்கிறதே இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அது அநியாயம் சொல்றாங்க. மத்ருல் கனியு துல்முன்,
கடன் கொடுக்கிறதுக்கு வசதி வந்ததற்கு பிறகு கடன் கொடுக்காமல் நீட்டுவது இருக்கிறது, அது அநியாயம். நான் சொல்றேன், அநியாயம், பெரிய அநியாயம். ஒரு பொருளை அதற்குரிய இடத்துல வைக்காமல் இருப்பதுதான் அநீதம். இந்த 10,000 ரூபாய் என்பது கடன் கொடுத்தவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை கொண்டு போய் மீண்டும் வியாபாரத்திற்காக போடுவது என்பது அநியாயம், பரக்கத்திற்காக. அல்ல ஞாபகம். கணியத்திற்குரிய பெரும்பாலானவர்கள் செய்கின்ற தவறு இதுதான். காசை கடனை வாங்கிட்டு கடனை கொடுக்கறது இல்லை, வியாபாரத்துல போட்டு பெருக்கிறது. இவர் அண்டா தந்துருவேன் இந்தா தந்துருவேன் இவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது, போன் பண்றது எடுக்கிறது. என்ன செய்யறாங்க? இதுதான் போட்டு நான் பெருக்கிறேங்கிறாங்க. அது எப்படி பெருகும்? இவருடைய கடன் பொருளை வாங்கி ஒரு தவணையை சொன்னதற்கு பிறகு அதை திரும்ப கொடுக்காம வியாபாரத்துல போட்டு பெருக்குனா எப்படி பெருகும்? அது எப்படி அதை பறக்கத்து இருக்கும்? இணையத்திற்குரியவர்களே, ஒரு கால் மௌத்தா போயிட்டா, இந்த 10,000 ரூபாய் கடனாகவே மௌத்தா போயிட்டா சொர்க்கத்துக்கும் போய் சேர முடியாது. ஒரு 10,000 ரூபாய் அதிகபட்ச லாபத்திற்கு ஆசைப்பட்டு சுவனத்தையும் துளைத்து நிற்கின்ற ஒரு பெரிய சமூகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். சாதாரணமாக நடைமுறையில இருக்கக்கூடிய ஒன்று, நிறைய பேர் கவலைகளாக சொன்ன விஷயங்கள் உண்டு. வியாபாரத்துக்காக வாங்குறாங்க, எடுத்து வாங்கிட்டு லாபம் வந்தா உங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதானே, கொடுக்கறது இல்லை. அதை போட்டு பிரட்டிக்கிட்டே இருக்கிறது, இவங்களை அலைய விட்டுக்கிட்டே இருக்கிறது. என்ன வகையான ஒரு நியாயம் அது? என்ன வகையான ஒரு செயல் எது? இணையத்திற்குரியவர்களை, மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஊலவியத். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கடனை அடைக்கணும், அதை முடிக்கணும். இணையத்திற்குரியவர்களை, இறுதியாக அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், இந்த கடன் தொல்லைகளிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு துவா செய்யும். 2 துவா இருக்கு. ஒண்ணு, கடனே வாங்காமல் இருப்பதற்குண்டான துவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரமி, யா அல்லாஹ், என்னுடைய பாவத்திலிருந்தும் என்னுடைய கடன் தொல்லையிலிருந்தும் பாதுகாப்பாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முக்கியமான இன்னொரு செய்தி ஒன்று இருக்கிறது. கடன் என்கின்ற பெயரில வட்டியை வாங்கிவிடக் கூடாது. வட்டி சம்பந்தமா நிறைய நாம் பேசி இருக்கிறோம், நிறைய பேசவும் செய்யணும். ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிவிட்ட ஒன்று. வட்டி இல்லாமல் வாழ முடியாது, சாத்தியம் இல்லாத விஷயத்தை பேசாதே அஜர்த்துங்கிறாங்க. உங்களுக்கு பொருளாதாரம் தெரியுமா? உங்களுக்கு வியாபாரம் தெரியுமா? நீங்க என்ன குர்ஆன் ஓதிருக்கிய, ஹதீஸ் படிச்சிருக்கிய, வியாபாரம் தெரியுமா அஜர்த்து உங்களுக்கு? எப்படி இருக்கிறது? வட்டி இல்லாம வியாபாரம் பார்க்க முடியும்? என்ன பேச்சு பேசுறிய? வட்டி இல்லாம எப்படி வியாபாரம் பார்க்க முடியும்? வட்டி வாங்காம எப்படி வியாபாரம் பார்க்க முடியும்? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஹராமுல என்றைக்குமே வெற்றி வைத்ததில்லை. அல்லாஹ் ஹராம்ல என்றைக்குமே லாபம் வைத்ததில்லை. அல்லாஹ் ஹராம்ல என்றைக்குமே பரக்கத் வைத்ததில்லை. யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், குர்ஆனுடைய ஆயத். அல்லாஹ் தர்மத்தை வளர்க்கிறான், வட்டியை அழிக்கிறான். யம்ஹக், அது அழிந்து போகும். வட்டி வாங்கினாலும் அழியும், வட்டி கொடுத்தாலும் அழியும். வட்டி வாங்கி நிரந்தரமா சந்தோஷமா இருந்தவனும் இல்ல, வட்டி கொடுத்து சந்தோஷமா இருந்தவனும் இல்ல. இணையத்திற்குரியவர்களே, யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான். அதுல மாற்று கருத்துலாம் இல்ல. நீங்கள் வட்டியை எந்த வகையில நீங்கள் கொண்டு வந்து சொருகினாலும் சரி, வட்டி தப்பு தான், வட்டி ஆகாதுதான். வட்டியினால் எந்த வகையான லாபமும் இருக்காதுதான். இணையத்திற்குரியவர்களே, ஒரு இடத்தை அடமானமாக வைத்து ஒரு பேங்க்ல, ஒரு முக்கியமான ஒரு ஊர்ல ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறாங்க. காலங்கள் போகுது, பேங்க்ல கட்டவே இல்லை. அது போக கடன் நிறைய வாங்கியிருக்காங்க. சரி, அந்த இடத்த வித்துட்டு வட்டி அடைச்சு கடன்லாம் அடைச்சிடலாம் அப்படின்னு இடத்த விற்க போனா பேங்க்காரன் வந்து நிற்கிறான். எவ்வளவு சொல்றான் தெரியுமா? வட்டியும் முதலுமாக சேர்ந்து 4 கோடி ரூபாய் பேங்க் கட்டணுங்கிறான். 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய கடன் 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக 4 கோடி வட்டியும் முதலுமாக கட்டுனா வித்துக்கலாங்க. அந்த காசுக்கு இந்த இடம் போதுமாங்கிறது தெரியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் நிலவரம். ஆனா வட்டியை விடணும்னு முடிவு பண்ணிட்டா அல்லாஹ் பரக்கத் செய்வான். புதுக்கோட்டையில ஒரு மளிகை கடை வைத்திருக்கிறார்.
வட்டியில வட்டி வாங்கி 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 சிரமப்பட்டார். இங்க உள்ள அஜரத்திட்ட போனார். இந்த அஜரத்தை நேரடியா நம்மள்ட்ட சொன்னது, இந்த மாதிரி ரொம்ப சிரமமா இருக்கு, அது என்ன செய்யறது? சொந்த வீடு இருக்கா? இருக்கு, வித்துரு, வித்துட்டு இந்த கடனையும் வட்டியையும் முழுசா அடைச்சிரு, திரும்ப விழுகாது, வாங்கக்கூடாது, வாங்கிட்ட தொடர்ச்சியா கட்டிக்கிட்டே இருந்தா அழிஞ்சு போயிருவேன், அந்த வீடும் முழுகி போயிரும், வித்துட்டு இந்த கடனையும் மொத்தமா எல்லாத்தையும் அடைச்சிரு. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வீட்டை வித்தார், கடனை அடைத்தார். அல்லாஹு தாலா அந்த வட்டியிலிருந்து பாதுகாத்ததின் காலமாக அவருடைய வியாபாரத்துல பரக்கத் செய்தான். சரியா ஒரு வருஷம் அதே மளிகை கடை அல்லாஹ் பெரிய பரக்கத் செய்தான். எந்த வீட்டை வித்தாரோ அந்த வீட்டை மீண்டும் வாங்கினான். அல்லாஹு தாலா வட்டியில எப்பவுமே பரக்கத் வச்சிருக்க மாட்டான். வட்டியை விட்டுட்டு அல்லாஹ் பரக்கத் செய்யும். கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்க இது உண்மையிலே நடந்தது, உண்மையாக நடந்தது, நேரடியாக யார் இதை சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவர்கள் சொல்லுதாங்க. அப்ப வட்டியை விட்டும் தவிர்த்து விடுகின்ற பொழுது கடன் இல்லாத நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்க்கை. கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியாக அல்லாஹு தாலாவிடத்துல யா அல்லாஹ் எந்த விதமான கடன் இல்லாத வாழ்க்கையைத்தான். அப்படி கடன் வாங்கி பிரச்சனையாக இருந்தா அல்லாஹு தாலாவிடத்துல அல்லாஹு தாலா கூறுகிறார்கள், அவரிடத்துல அவருடைய அடிமை நான் என்னுடைய அடிமையை உரிமையிடுவதற்காக உள்ள பணம் கட்ட முடியாம சிரமப்படுறேன், நான் என்ன செய்யன்னு கேட்ட போது அல்லாஹு தாலா சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள், மலையளவு கடன் இருந்தாலும் அல்லாஹு தஆலா கடனை நிறைவேற்றுவான் என்று சொல்லி இந்த துஆவை சொன்னார்கள். அல்லாஹும்ம மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினி பிஃதலிக அம்மன் சிவாக் என்கின்ற துஆ கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு மிகச்சிறந்த துஆ. நாம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதிக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பீர்கள், உங்களுக்கு மரணமாகவும் ஆகியிருக்கும். அல்லாஹும்ம மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக, யா அல்லாஹ் உன்னுடைய ஹலாலின் மூலமாக ஹராமை விட்டு என்னை பாதுகாத்துடுவாயாக. வாகனி ஃபதலிக்க, உன்னுடைய மிக பெரும் சிறப்பை கொண்டு உன்னுடைய ஃபதலை கொண்டு உன் அல்லாதவர்களிடமிருந்து என்னை பாதுகாப்பாயாக, கையேந்து விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்கின்ற அற்புதமான ஒரு துவா. கண்ணியத்திற்குரியவர்களே, அதிகமாக ஓதிக்கொண்டிருங்கள். அல்லாஹு தாலா ஹலாலான வருமானத்தையும் ஹராமில் இருந்து பாதுகாப்பையும் கடனிலிருந்து முழு பாதுகாப்பையும் தந்தருவான். கடன் இல்லாத வாழ்க்கை, கண்ணியமான வாழ்க்கை, அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.